ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஹலோ மிஸ், வாங்க வாங்க. பரவாயில்ல, சிரமப்படாதீங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ மிஸ். ஐ ஆம் சோ சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாதனமா. பரவாயில்ல மிஸ், தட்ஸ் ஆல் ரைட். நீங்க என்ன என் தலையில கல்லையா தூக்கி போட்டீங்க. ஆஃப்டர் ஆல் பாக்கெட். அடி ரொம்ப பலமா? இது ஒரு ஐடியா, சிம்பிள். தலையில இடியே விழுந்தாலும் நான் சமாளிப்பேன் மிஸ். இப்போ வலி எப்படி இருக்கு? ரொம்ப இம்ப்ரூவ்ட். மத்தியானம் இங்க மட்டும்தான் வலிச்சது, இப்போ இங்க எல்லாம் வலிக்குது. ஐயோ பாவம், என்னால உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு? நோ நோ நோ, இந்த அடி படலைன்னா நீங்க இங்க வருவீங்களா? என்னோட இவ்வளவு அன்பா பேசுவீங்களா? இதுக்கு தான் மிஸ் அதிர்ஷ்டம்னு சொல்றது. போட்டோம், முதல்ல என்னோட டென்ட்டுக்கு வந்துட்டீங்க. டீ சாப்பிடுங்க? வேண்டாம் தேங்க்ஸ், எனக்கு நேரம் ஆச்சு. என்ன இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலைல போனா போச்சு. என்னது அப்படின்னு வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை உபசரிக்கிறது நம்ம நாட்டு பழக்கம் இல்லையா? ஆனா உங்களை நான் அப்படி கேட்க மாட்டேன். கேட்டாலும் நீங்க தங்கவா போறீங்க. ஆமா, நீங்க நிறைய புத்தகம் படிப்பீங்களா? ஓஎஸ், மனோ தத்துவம், தெய்வீகம், வேதாந்தம், சன்மார்க்கம், இப்படிப்பட்ட விஷயங்களை நிறைய படிப்பேன். ஓஹோ, ஆனா இங்க ஒரே காதல் சம்பந்தமான புத்தகங்க தானே இருக்கு. கரெக்ட். மனோ தத்துவம் தெரிஞ்சா தானே காதல் செய்ய முடியும். காதல வெற்றி அடைஞ்சா தெய்வீகம், கல்யாணமான பிறகு வேதாந்தம், 4-5 குழந்தைகள் பிறந்தா சன்மார்க்கம். ஒரு சின்ன லவ் ஸ்டோரியில இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு பிடிக்குமோ? எது? காதல். என்ன காதல் கதைங்க. சச்சா, இந்த குப்பையெல்லாம் நான் படிக்கிறதே இல்ல. நோ நோ நோ, இதெல்லாம் குப்பைன்னு சொல்லாதீங்க. இதுக்குள்ள பல மாணிக்கங்கள் இருக்கு. உதாரணமா என் தலையில பக்கெட்டை போட்டீங்க, சாரி சொல்ல இங்க வந்திருக்கீங்க. நியாயமா இப்ப என்ன புரியணும்? புரியுறதா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. பாத்தீங்களா, இதுக்காகத்தான் இந்த மாதிரி கதைங்களை நிறைய படிக்கணுங்கிறது. படிச்சிருந்தா இந்நேரம் அது புரிஞ்சிருக்கணுமே. மிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உங்க தலையில பக்கெட்டை போட்டு இருக்க கூடாது, பெரிய கல்லை தூக்கி போட்டு பை பை சொல்லி இருக்கணும். மேடம், நான்சென்ஸ். குட் மார்னிங். நீ எப்ப வந்த? நீங்க டீ போட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டேன். ஐ ஆம் செலப்பா. நான் தான் செலப்பா. எஸ்டேட் உசனுடைய சன்னா? எக்ஸாக்ட்லி, அவர்தான் எங்க அப்பா. என்னுடைய போராட்டத்தை நிறுத்த ஏதாவது சூழ்ச்சி பண்ண ஒண்ணு அனுப்பிச்சாரா? சூழ்ச்சியா? அதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியாது சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட நீங்க நேத்து இந்த தொழிலாளி முதலாளி பிரச்சனையை பத்தி இந்த கழுத்து நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி டான் 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 டயலாக் எல்லாம் வச்சு வாங்கினீங்க பாருங்க. சம்திங் ஒண்டர்ஃபுல். ஹலோ, something wonderful. You are fit to be a lawyer. Why a lawyer? Even a Bharat law. Why Bharat law? You are an actor. நீங்க ஒரு நடிகர். சார் கொஞ்சம் அப்படியே இருங்க. அடடட, ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் உங்க ஃபேஸ். கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் சாய்க்க முடியுமா? முடியாது, அப்படி இருங்க. அடடட, இந்த ஆங்கிள் உங்க மாதிரியே இல்ல சார், ரொம்ப பியூட்டிஃபுல். ஐயோ ஐயோ, உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலம் இருக்கு தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட். நீ எங்க இங்க வந்த? There you are. இந்த ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஹோ, இருக்கிறதே தெரியாதா? இப்ப தெரியாது, அடுத்த வருஷம் பாருங்க 2 படம் வெளிய விடுறேன். ஸ்மசானத்தில் முத்தம், கத்திமணியில் ரத்தம், எல்லாம் ஏற்பட நான் தான். கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாம் என் தலைமையில தான். படம் எடுக்க போறேன்ற இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்க? There you are. மத்தவங்க மாதிரி நான் கிடையாது. நான் என்னென்ன செய்ய போறேன்னு முதல்ல காயத்துல எழுதிக்குவேன். அதே மாதிரி தான் செய்வேன். ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் நான் படத்தை வெளிய விடுவேன். ஆஹா, தென்னாட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரி படத்தை எவனுமே வெளிய விடல. அவனாவா ஷாவனா. நீங்க கூட பாருங்க, நடக்க போகுது பாருங்க. படம் எடுக்க ரொம்ப செலவழியுமே. செலவு பத்தி எனக்கு என்ன கவலை? எங்க அப்பா தானே செலவு பண்ண போறாரு. மிஸ்டர் அசோக், ஹீரோயின் ரெடி, ஹீரோ தான் கிடைக்கல. அதை பத்தி பரவாயில்ல, நான் ஆக்ட் பண்ணிக்குவேன். ஓய், எல்லாமே ரெடி. ஆனா இந்த கதை அதுதான் கிடைக்கல, அதான் இழுக்குது. அதை கிடைக்காமல போயிடும். சரிங்களா? உங்ககிட்ட இருக்குதா? ஒண்ணு 100 இருக்குது சார். ஒரு நிமிஷம், இந்தாங்க, இத புடிங்க. என்னது? அட்வான்ஸ் 101 ரூபாய். ஈவன் நீங்க தான் கம்பெனிக்கு கதை வசாகர்த்தா. குயிக், டைம் வேஸ்ட் பண்ணாம கதையை சொல்லுங்க. இப்ப அட்வான்ஸ் வாங்கல. கம் ஆன், குயிக் சொல்லுங்க. சரி, பிகினிங்ல வண்ணமலர் பூத்து குலுங்கும் ஒரு சோலை. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு சார். மேல சொல்லுங்க. அங்க ஒரு கொடியடையாள் வர. 1 மினிட். கொடியடையாளா? எங்க ஹீரோயின் அப்படி இல்லையா? சரி, பட்டி போட்டு சரி பண்றேன். மேல அவ ஒரு நாட்டியக்காரி ஆனதுனால அன்னம் போல மெல்ல மெல்ல அசைஞ்சு அங்க வர. நாட்டியக்காரியா ஆக்குறேன். அப்ப மன்மதன் மாதிரி சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆடவன் அவகிட்ட நெருங்கி அப்புறம் கதை எப்படி எப்படி போகுது தெரியுமா? கதையே அப்புறம் தான் போகுதா? அது பாரு, மீதி கதையை நாளைக்கு காலைல சொல்றேன். இப்ப உங்களுக்கு போயிடுச்சா? நாளைக்கே சொல்றீங்களா? வெரி குட், நாளைக்கே வந்து கேட்கறேன். என்ன கதை? பிச்சு புட்டை இந்த வருஷம். கொடியடையாள், அண்ணன் நடை, மன்மதன். சார், இந்த கதைக்கு அப்புறம் வேற யாரும் கேஸ் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ தைரியமா போலாம். மரச்சோலை. நாங்க 2 பேரும் அட்டகட்டி கார்டன்ஸ் போறோம். நீயும் கூட வரியா? அட்டகட்டி கார்டன் சார்?
கொடி கட்டி பறக்குறீங்க, நேரத்தோட மதிப்பே தெரியல. நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்த வருஷமே படம் ரிலீஸ் பண்ணா நான் வரேன். நீயும் உன் படமும் வா காஞ்சனா. ரெடி நண்பன்? எங்கே போஸ் கொடு. எஸ் ஓகே, வா அந்த பக்கம் போய் எடுப்போம். கமான் நண்பன், எங்கே போஸ்? கொஞ்சம் பேச. Wonderful. சீனரி எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமாமா, நேரமாச்சு. அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, வா. இங்க பாரு, விண்டர்ல காத்து பூரா காணும். கமான் கமான். கொஞ்சம் இருங்க, ஒரு நொடியில குறிச்சு எடுத்து விடுங்க. வேண்டாங்க, இந்த இடம் ரொம்ப ஆழம். இந்த ஆழம்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. யூ டோன்ட் வரி. கேவலம் சின்ன ரேடியோ தானே, போனா போதுங்க. ஆஹா, உங்ககிட்ட இருந்து ஒரு துரும்பு விழுந்தா கூட அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்துக்கு சமானம். பிடிங்க. கிடைச்சதா? இல்ல. ஆமா, இந்த இடத்துல தானே கரெக்டா போட்டீங்க. ஆமா. பரவாயில்லையே, கொண்டு வந்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். கொடுங்க. நான் எதையும் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, மேல வந்து வழி பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்க, பிடிச்சுக்காங்க. மெதுவா பாத்து. பரவாயில்ல, இப்ப நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே புரியல. That's all right. இதெல்லாம் சர்வ சாதாரணம். ரேடியோ பாடுதா பாருங்க. ஏண்டா பல்ல குத்திக்கிட்டு இருக்கிற, இலைய பார்த்து சாப்பிடுறா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, நல்லா வரும் போல் இருக்கு. ஐயோ, என்னடா வயிற்று வலியா? என்னன்னா பட சம்பந்தமான பிளானா? தேர் யூ ஆர். காஞ்சனா, என் படத்துல ஒரு சின்ன சீன். அப்ப மகனை வீட்டை விட்டு துரத்துறான். ஆமா, இப்படியே நடந்துகிட்டே இருந்தா உன் கதையில் இல்லடா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கத்தான் போகுது. இந்த பையன் வாசலுக்கு வந்த உடனே அந்த தெருவுல போற நாய் ஒண்ணு பார்த்து அங்கேயே நின்னு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்கட் போட்டிருக்கான். கேமரா அதை கண்ணு கிட்ட காமிச்சு அப்படியே தூக்கி மேகத்தை காமிக்கிறோம். ஜோன்னு மழை. உலகமே இந்த பயலுக்காக அழுகுற மாதிரி. என்ன ஐடியா பத்தியா? இந்த ஒரு சின்ன ஐடியாக்கா உன் படம் 100 நாள் ஓடும். ஓடும், ஒரே இடத்துல நிக்கும். பைனான்சியர் பணம் கொடுக்கறாளே இப்படி அபத்தமா பேசினா எப்படி? கையை நீட்டாடுற. அப்பா நீங்க வேணா பாருங்கப்பா, என் பணம் ஓஹோன்னு ஓடணும் ஓடி பணம் லட்சக்கணக்கில் கொட்டோன்னு கொட்ட போகுது. ஆமா, பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. நான் கோணிக்குள்ள கொட்டோன்னு கட்ட போறேன். சும்மா வேலை கட்ட. வணக்கம் ஐயா. ஐயா லோகு, என்ன அத்தி புத்த மாதிரி சும்மா வருவானுங்களா? வேலையாத்தான் வந்தேன். உங்க பொண்ணுங்க கல்யாண விஷயமா இந்த வருஷம் ஏதாவது முடிவு செய்யறதா இருந்தா அப்படியே முடிச்சு போட்டு போலாம்னு வந்தேன். ஓ, முடிச்சு போட வந்தியா? அப்படி நல்ல இடம் இருந்தா சொல்லுமே பாப்போம். இடத்துக்கு என்னங்க பஞ்சம்? நம்ம பெரிய குளம் பண்ணையா இருக்காருங்களே, அவருக்கு ஒரே பையன், நல்ல வரன், 40-50 ஏக்கரா பூமிக்கு மேல தேரும். பையன் தினம் ஏறு பிடிக்கிறானா? தம்பி, பையனுக்கு படிப்பு இல்லைனாலும் பெரிய ரூபாய் 70-80 ரூபாய்க்கு மேல தேருமே. ஓஹோ, படிப்பு வேற இல்லையா? பலே அப்போ ஒரு வேலை செய்யுமே. நடந்துக்கடையா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்ன தெரியுமல்ல,
எனக்கு என்னமா ஊத்தி. எனக்கு மாப்பிள்ளையா வர்றவனுக்கு என் சொத்தை பார்க்கணும் 3 மடங்கு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா பேசல அப்புறம் போ. அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன். என்ன பார்க்கவே பார்க்காத நீ போ. நான் வந்த நேரம் சரியில்லை போல் இருக்கு, வரேங்க. கும்பிடாது. என் பணம் என்ன, என் யோக்கியதை என்ன? என்ன உலகண்டா பணத்திமிர். ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஒழியணுங்கிறதுக்காகவே நான் ஒரு படம் எடுத்து எங்க அப்பனுக்கு சரியான பாடம் வரவழைக்கல. ஐ ஆம் நாட் செலவா. எம்மா இனிமே இந்த பயம் இருக்கும்போது எனக்கு சோத்த போடாது. உனக்கு கோடி புண்ணியம். சாம்பார் போடுறேன். கொட்டி அம்மா தலைமை. முதல்ல என்ன பார்த்தப்போ என்ன நினைச்சேன்? உண்மை சொல்லட்டுமா? அதுதானே நான் கேட்கிறேன். பெண்களை மடக்கி கிண்டல் செய்யற ஒரு மோசமான பேர் வழியை நினைச்சேன். ஓஹோ. அப்புறம் என் டென்ட்டுக்கு வந்து என்ன சந்திச்சியே, அப்ப என்ன நினைச்ச? அசம்பாவிதமா எதையாவது செஞ்சுட்டு அவஸ்தப்படுற அசடுன்னு நினைச்சேன். தண்ணியில விழுந்து உன்னுடைய டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்து கொடுத்தனே, அப்ப என்ன நினைச்ச? எனக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல்காரரு நினைச்சேன். அது போட்டோம். இப்போ என்னென்னமோ நினைக்கிறேன், எதையோ கற்பனை செய்கிறேன். நிர்மலா, உண்மைய சொல்லுங்க. காலத்தை போக்குறதுக்காக என்னோட பழகிறீங்களா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்த விரும்புறீங்களா? என்ன நிர்மலா அப்படி கேட்ட? என்னோட வா, இப்பவே வேணும்னாலும் உங்க அப்பாவை சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்குறேன். அவசரப்படாதீங்க. என்ன நிர்மலா யோசிக்கிறேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அவ்வளவு சீக்கிரமா முடிவு செஞ்சிட மாட்டாரு. நம்ம காதல் எவ்வளவுதான் தீவிரமா இருந்தாலும் அந்தஸ்து இல்லாத இடம் எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அவரை மீறி நான் எதையும் செய்யவும் முடியாது. அப்படியா? கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவுக்கு நான் யாருங்கிறத புரிய வைக்கிறேன். போதுமா? அப்ப நீங்க என்னை பத்தி உனக்கு இப்ப தெரியாது, போக போக பாரு. உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். ஹலோ ஹலோ, மெட்ராஸ் காலா? ஜஸ்ட் a minute சார், உங்க கால் வந்துருச்சு. தேங்க்யூ. ஹலோ, யாரு? வாசுவா? நான் அசோக் பேசுறேன்டா, சின்னமலையில இருந்து. அசோகா, என்னடா திடீர்னு? ஒண்ணும் இல்ல, உன்னுடைய உதவி எனக்கு உடனடியா தேவை. நீ உடனே புறப்பட்டு சின்னமலைக்கு வந்தாகணும். சின்னமலைக்கா? எதுக்கு? நான் ஏன்டா அங்க வரணும்? எதுக்குன்னு இப்ப கேட்காத, நேர்ல வா, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். தவிர வரும்பொழுது கண்டிப்பா உன்னுடைய பெரிய வண்டியை கொண்டு வர மறக்காத. அதோட கிழமை வருஷத்துக்கு தேவையான மேக்கப் செட்டையும் கொண்டு வா. என்னது? கிழமை வேஷத்துக்கு வேண்டிய மேக்கப் செட்டா? என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் உளரலடா, சொல்றபடி செய். தவிர காலைல 10ல இருந்து 11 மணிக்குள்ள புறப்பட்டு இங்க வராப்புல நீ கிளம்பியானா உனக்காக நான் சின்னமலை மெயின் ரோட்ல காத்துக்கிட்டு இருப்பேன். தவிர சின்னமலை வந்து பொள்ளாச்சில இருந்து 18 மைல், அதையும் மறந்துடாத. இரு, எத்தனை மைல் சொன்னா? 18ஆ? நான் புறப்பட்டு வர்றேன், நீ மெயின் ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு. ஓஎஸ் ஓஎஸ், பெரிய வண்டி, அதை கண்டிப்பா மறந்துடாதே. என்னது பெரிய வண்டியா? அது எங்க அப்பாதுடா. சரி சரி, டோன்ட் பாதர், நீ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு, நான் எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓஎஸ் ஓஎஸ், வச்சிரட்டுமா? ரைட். அப்பா, என்ன பாசு? நான் அர்ஜென்ட்டா கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கா? எதுக்கு? அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, நேர்ல வந்தா கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் தரேங்கிறாங்க. விடிய கிளம்புற கிளம்பி போலான்னு இருக்கேன். சரி, போயிட்டு வாங்க. ஊருக்கு நம்ம பெரிய வண்டி எடுத்துட்டு போறப்பா. லிமௌத்தா? ஆமா, உங்க யூஸ்க்கு தான் பெருசு இருக்கே. ஆல் ரைட், எடுத்துட்டு போ. எப்ப திரும்பி வருவேன்? 2 நாள்ல வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு, ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்க. சரிப்பா. ஓகே, போயிட்டு வா. கூடவே வா, ஒரு இடத்துல நில்ல. வசனம் எல்லாம் படிச்சிட்டியா? சொல்லுவியா? 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஆமா, மூச்சு விடாம பேசுறதுக்கு 3 பக்கம் எழுதி கொடுத்துருக்கேன். என்னமோ 2 வசமா, அது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? கமான் குயிக். இப்ப சொல்லிடுறேன் சார். சொல்லு. ஒரு கப் காபி கிடைக்குமா சார்? காப்பியா? இந்த காட்டுலயா? முதல்ல இத கத்துக்கோ. வசனம் எப்படி பேசுவோம், நடிப்பு எப்படி செய்வோம், அதெல்லாம் விட்டுரு. போதும் போதும். இந்த பாரு, இந்த புதுமுகத்தை போட்டு நான் படுற பாடு இருக்கேன். உனக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. இந்த படத்துக்காக நான் எவ்வளவு பணம் செலவு பண்ண போறேன் தெரியுமா? அதுல எனக்கு எவ்வளவு சார்? குடுக்குறேன். கொடுக்க கூடிட்டே வா. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அந்த டயலாக் ஆரம்பி. எக்ஸ்பிரஷனா அப்படின்னு என்ன சார்? கருமா கருமா, அதை அப்பவே சொன்னேன். இந்த காதலன் இருக்கானே, அவன் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்து தொலைச்சாச்சு. என்ன பண்ணுவ நீ அப்புறம்? மூஞ்சிய மூடிப்பேன் சார். எப்படி? வெரி குட். சுத்தமா 2 கையாலையும் மூடிடு. புதுமுகம்னு போட்டிருக்கிறேன், உன் மூஞ்சி யாருக்கும் காட்டாத. நீ வேணா பாரு, இது நடக்கும். படம் முடியறதுக்குள்ள என் முகம் மாற போறது. என்ன சார், நீங்க தானே எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது என்ன சந்தேகம்? நான் தானே டைரக்டர், நான் தானே சொல்லி தரணும். வா, இது மேல வெரி குட். சாஞ்சிக்க சாஞ்சிக்க, தூங்கிடு. நான் அப்புறம் வந்து எழுப்புறேன். எழுந்துரு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நானு? இப்ப காதலம் வந்தாச்சு,
வந்த உடனே என்ன பண்ணனா அப்படி ஒரு பார்வை, அப்படி சொக்கிரணும் அவன். உடனே உனக்கு வெக்கம் வரணும். அப்புறம் நீ வசனம் பேசணும். எங்க செய்ய காதல் பார்வையாது, திருட்டு முடி. மன்னிச்சுங்க சார், உங்க முன்னால எனக்கு இந்த முடி தான் வருது. வேற என்ன வரும்? அட்வான்ஸ் தான் வாங்கிட்டியே. தட்ஸ் ஆல் ரைட், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேல வசனமாவது பேசு. என்னமோ சார், உங்க முன்னால எனக்கு வசனம் பேச வரல, வெக்கமா இருக்கு. நான் போயிடுவேன். இந்த மாதிரி படம் எடுக்கிறதே நான் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த படத்தை எடுத்து சுருட்டி உங்க கையில கொடுத்து நீ உங்க அப்பா தான் பார்க்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? லட்சம் பேர் பார்த்து சொல்லிக்கணும். வசனம் பேசு. எஸ் சார். டு இட். மென்னை முடிச்சு விடுவேன். ஏன் கடை எடுக்கிற மாட்டல எலி குஞ்சு மாதிரி கீழ் 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 கத்துற? நான் என்ன சொல்றேன்? ஏன் பயந்துட்டியா? சும்மா ஃப்ரீயா அல்ல, கைய கால ஆயிட்டு நல்லா அத்தான்னு சொல்ல. சொல்லு அத்தான். சுண்டல் வாங்குறியா? நல்லா தெம்பா சொல்லுமா. அத்தான். அடிக்க வரியா? ஐயோ விளங்கலையா உனக்கு? நல்லா அழகா செய்யுமா. அத்தான், உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் இந்த உலகத்தையே மறக்கிறேன். உலகத்தை மறக்கிறது எவ்வளவு பெரிய சமாதானம், எவ்வளவு சாதாரணமா சொல்றேன். இந்த மாதிரி ஏன் ஒரே மறக்கட்ட மாதிரி இருக்க? இப்ப இப்படி வச்சுக்கோ, ஷோல்டர் அப்படி வச்சுக்கோ. இந்த மாதிரி கழுத்தை பாரு, இப்படி திருப்பு, அப்படி மேல பாரு. இந்த ஷோல்டர் எல்லாம் லூசா இருக்கட்டும். கையை நீட்டு அப்படி. சின்ன. வெரி குட், வெரி குட். சொல்லு, இப்ப சொல்லு. கையை அப்படி வச்சுக்கோ. அத்தான். அத்தான். அப்பா டாடி. வரேங்க. டாடி. என்னப்பா அந்த பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்க? லவ் சீன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க எங்க வந்தீங்க? அடிச்சேரு பால. யாராப்பா? இதுவாப்பா என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் கதாநாயகி புதுமுகம் மீனா. மீனாவது கருவாடாவது. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க வேணா பாருங்க, அவ ரொம்ப நல்லா வருவா. அவ வர்றது இருக்கட்டும்டா. இப்ப நான் வந்திருக்கிறேன், எனக்கு பதில் சொல்லு. இந்த கன்றாவி எல்லாம் இந்த கண்ணாரவா நான் பார்க்கணும். அப்பா நீங்க இதெல்லாம் இந்த கண்ணால பாக்காதீங்கப்பா, கலைக்கண்ணால பாக்கணும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்துறீங்க? இன்னும் என்னடா நடக்கணும்? விஸ்வநாதம் மகன் உழக்கு மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஊரு பூராவும் சுத்துறான்னு பேப்பர்ல வரல. அது ஒண்ணுதான்டா. வருது, பேப்பர்ல வருது. நானே நியூஸ் கொடுத்துட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வருது. ஏன்டா என் பிராணனை வாங்குற? ஏ குட்டி வா இப்படி. உனக்கு எந்த ஊரு? இதே ஊர் தான் சார். ஆமா, நீ பரம்பரை நடிகதானா? தொலைச்சு. யாரு இவன்? இல்ல தெரியாம கேக்குற. யாரு இவன்? டைரக்டர் சார். என்ன? வெரி குட். நீ கண்டிப்பா முன்னுக்கு வருவேன். இப்படித்தான் டான் டான் பேசணும். நான் இதே தான் என் சீனு கேட்டேன். கேப்பேன். டேய் பைத்தியக்கார பயல, சொல்றேன் கேளு. இனிமே சினிமா கினிமான்னு சொல்லிட்டு பொட்டச்சுகளை கூட்டிட்டு ஊர்புறா சுத்தல என் சொத்தில் நீ தம்பி கூட பார்க்க போறது. ஜாக்கிரதை. என்னப்பா அது லா தெரியாம பேசுற? தம்பி குடுக்கறனா நான் விட்டுருவனா? விடாம பின்னாலே சுத்திட்டு வா. இருப்பா. இப்ப இருக்கிற சொத்தை நீ சம்பாதிச்சதா? என் பாட்ட சொத்து. நான் யாரு இப்போ? மேஜர். சட்டப்படி என் சொத்தை பிரிச்சு கொடுத்தா கொடுத்தாவணும். ஜாக்கிரதை. ஏய் போமா, ஒரு 4 அடி பின்னால போமா. ஏமா இப்படி ஒட்டுற? நானும் என் மகனும் பேசிக்கிறோம். டேய் ஏண்டாப்பா கோவிச்சுக்கிற? டேய் நான் இப்போ என்னடா சொன்னேன்? அதே 4 பேருக்கு பார்த்தா கேவலமா பேசுவாங்களேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? டேய் தகப்ப கேட்கிறேன்டா. இது என்ன உடம்பாயுது? சட்டப்பா தெரியும் செல்லப்பா. உள்ள எலும்பை தவிர வேற ஒன்னத்தையும் காணும் மேடா. ஏறா கண்ணு. டைரக்டர் சார், மறுபடியும் எப்ப ரிஹர்சல்? தந்தி கொடுப்பாங்க. அப்ப வரல. சொன்ன கரெக்டா வந்துட்டியே. நல்ல வேடா, கட்சி காமிச்சு நிறுத்தின. இல்லாட்டி நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஆமா, கிணறு வேஷத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்பட்டுவான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரளவும் புரியல. என்னடா அது? எல்லாம் காரணமா தான் வர வச்சேன். இன்னில இருந்து உன் வயசு 65. என்னது? ஆமா, நீதான் எங்க அப்பா. என்னடா உளர்ற? நீ ஒரு பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுடைய, அதாவது உன்னுடைய ஒரே மகன் நான். புரியும்படியா சொல்லேன்டா. ஒண்ணும் இல்ல வாசு, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அடி தக்க, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? கேள, அந்த காதல் இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. ஆனா உங்க அப்பா இருக்காரு, அந்தஸ்து இல்லாத பையனை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாராம். அவ்வளவுதானே? உங்க காதல் தெய்வீகமானதா இருந்தா அந்த பொண்ணு சொத்து சுகத்தெல்லாம் விட்டு வெளியே வரட்டுமே. அதானே முடியாது. அந்த பொண்ணுக்கும் இல்ல அந்தஸ்து மோகம் இருக்கு. அதனால தானே உன்னை பெரிய வண்டி எடுத்துட்டு உடனே வர சொன்னேன். இந்த பாரு வாசு, இன்னும் 2-3 நாளைக்கு நீ எங்க அப்பாவை நடிச்ச. மத்த காரியத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன வேஷம் போட சொல்றேன்? எனக்கு என்னமோ. வாசு, தப்பா நினைச்சுக்காத. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? இதுல ஏதாவது ஆபத்து வந்தா? அப்படி ஒண்ணும் வராது. இந்த பெரிய புள்ளி இருக்காரு, அவர் பேரு விஸ்வநாதன். அவர்கிட்ட எப்படி நடத்தணும் நான் சொல்லி தரேன். நீ என் கூட வா. என்னடா உன் ரோல்ஸ் ராய்ஸ் கண்டிஷன்ல இருக்கா? பிரமாதமா இருக்கு. உன் பிளைமூத்லாம் இதுக்கிட்ட ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. கம் ஆன் ஐசே, மாமா நிறைய வா.
சின்னமலை எஸ்டேட்டுங்கிறது தானே? ஆமாங்க. அதுக்கு முதலாளி யார்? ஏங்க அந்த ஆளை உடனே நான் பார்த்தாகணும். நீங்க யாருங்க? என்னது? நான் யாரா? என்ன பார்த்து நீங்க யாருன்னு கேட்ட முதல் நீதாயா? மெட்ராஸ்ல சிதம்பரம் ஷிப்பிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு பெரிய கப்பல் கம்பெனி இருக்கே, தெரியுமா? அப்படிங்களா? பீச் ரோட்ல ஒரு 6 மாடி கட்டடம் இருக்கே, அது யாருது? அது என்னது இல்லைங்க, யாரதா? அது என்னதான்? நான் தான் சிதம்பரம். மாசத்துல 5-6 கோடி ரூபாயை வியாபாரத்துல போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து சர்வ சாதாரணமா நீங்க யாருன்னு கேட்டேன். மன்னிக்கணுங்க, நான் இந்த எஸ்டேட் ஓனருங்க. என் பேரு விஸ்வநாதனுங்க. ஓஹோ. முத உங்களை பார்த்ததுனால கையும் ஓடல, காலும் ஓடல, ஒண்ணும் ஓடல. ஏன் இங்க நிட்டு பேசுவானே? வாங்கல வீட்டுக்குள்ள போவோம். நோ 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 விஸ்வநாதன், நான் ஒரு முக்கியமான வேலையை அங்க வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் ஏதாவது செய்யணும்னா உடனடியா செய்யறேன். அசோக்னு ஒரு பையன் இங்க வேலை பார்க்கறானா? ஆமா இருக்கிறான். ஏங்க? அவனை உடனே நான் பார்த்தாகணும். அதுவும் அந்த டெண்டில் இருக்கான். அசோக் 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 அசோக், டேய், இவரே, ஐயா வந்திருக்காரு. அசோக் என்ற கூப்பிடு. இப்பதானுங்க இங்க வெளியே போனாரு. வெளியே போயிருக்கானா? அவன் எங்கேயும் வெளியே போயிருக்கானாம? அசோக் இந்த டென்ட்லயா குடி இருக்கான்? ஆமாங்க, இங்கதான் இருக்கான். என் தலையெழுத்தியா தலையெழுத்து. கோடீஸ்வர மகன் இந்த மாதிரி கூடாரத்துல அவதிப்படணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த அசோக்கு என் மகன் தான்யா. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன்னு கோச்சிட்டு வந்துட்டாயா. ஐயோ, அசோகர் உங்க மகரா? ஆமையா, 6 மாடி கட்டடம், 5-6 கப்பல், 13-14 காரு, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசியா. எப்படி வந்து அல்லல் படுறான் பாத்தீரா? இருக்கட்டும், நான் வெளியே போயிட்டு 3/4 மணி நேரத்துல வர்றேன். நான் வந்தா இங்கே இருக்க சொல்லு. நீங்க எதுக்கு இங்க வெளியே போகணும்? நீங்க வீட்டுக்குள்ள இருங்க. அசோகர் வந்த உடனே நான் போய் கூப்பிட்டு வர்றேங்க. வாங்க.